வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நம்ம காய்கறியே இல்லாமல் இந்த சிம்பிளான பொருளை வச்சு தான் ஒரு சைடிஷ்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். வாசத்துக்காக ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது கூட போட்டுக்கலாம். சரி, இதை வதக்கிக்கிட்டு இதை பற்றி நம்ம பார்க்கலாம். வெளியில் போயிட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றோம். ரொம்ப பசியாக இருக்குது. வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, வடகம் வத்தல் எதுவுமே இல்லை. அவசரத்துக்கு சமைக்கிறதுக்கு வீட்டில் குக்கர் இருக்குது. அரிசி போட்டு சாதம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வடிச்சிடறோம். ஆனால் அதுக்கு சைடிஷ்ஷாக ஏதாவது வேணும். இப்போது ஒரு லைட்டாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கஞ்சியாக கூட சாப்பிட்றலாம் அந்த வடித்த சாதத்தில். இல்லைன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை பெசரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சைடிஷ்ஷு ஏதாவது ஒன்று இருக்கணும். வீட்டில் வடகம் வத்தல் எதுவுமே இல்லை, வேறு எந்த காய்கறியும் இல்லை. அப்போது வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது வெங்காயமும் பூண்டு மட்டும்தான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்போது இந்த வெங்காயத்தை அழகாக உரித்து எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு முழு பூண்டு அதையும் தோலை உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக சைடிஷ்டு ஒன்று பண்ணிக்கலாம். ஈஸான சைடிஷ்டு. இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்கிட வேண்டாம். இந்த வெங்காயம் நீர்லையும் ரத்தத்துலேயும் உள்ள அனைத்து கிருமிகளையும் அழித்து அதை சுத்திகரித்து நல்ல ரத்தமாக உடலை ஆரோக்கியமாக நல்ல நீராக கொடுத்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இரத்த அடைப்புகளை நீக்கி ஹார்ட் அட்டாக் வராமல் நல்லா இதயத்தை பாதுகாக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பூண்டை அப்படியே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விடலாம். இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டால் உப்பு கறி. பொதுவாக பூண்டு வாயு தொல்லையை நீக்கக்கூடியது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பூண்டில் இருக்குது. பாலூட்டும் தாய்மார்கள் பால் சுரக்கலை அப்படின்னா இந்த பூண்டை நச்சு பாலில் போட்டு அதை நல்லா சேர்த்து சாப்பிட்டா, இல்லை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா இது ரொம்ப பால் சுரக்கும். இதெல்லாம் ஒரு சைடிஷ்டா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நாட்டில் இது கூட கிடைக்காத ஏழை மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவசரத்துக்கு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பூண்டும் மிளகும் இனிப்பு இருக்கும். அதனால் 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சால்ட்டு போடும்போதே சில்லி பவுடர் போட்டிருந்தா நல்லா கருகி கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் லாஸ்ட்டாக போட்டது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.